Yogil Ministries presents ஜீவனை பேசு Speak Life. ஹalleluya, praise the Lord. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சந்தோஷத்துடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இந்த நேரத்திலும் கூட விமன்ஸ் டே கொண்டாடி இருப்போம். இயேசுவின் நாமத்தினால என் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஹாப்பி விமன்ஸ் டே. வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் டாடி. இந்த நாளிலும் அப்பா நீர் எங்களோடு பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒவ்வொருத்தரையும் எவ்வளவாய் நேசித்து ஆசீர்வதித்திருக்கிறேன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு திறக்கப்பட வேண்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ராஜா, எங்களோடு நீர் பேசுவீராக, நீர் இடைப்படுவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்துக்குள்ள வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. ஸோ ஏசு கிறிஸ்து சிலுவையில் வந்துட்டு நமக்கு என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை நம்ம தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பவுலுடைய ஜபங்களை நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நமக்கு இந்த சிலுவை தியான நாட்களில் இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த 7 வார்த்தைகள் நமக்கு நன்றாய் தெரிஞ்சிருக்கும். 7 வார்த்தைகளையும் நமக்கு சபையில் அழகான பூக்களாக சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லூக்கா 23:34 முதல் பூவை சொல்கிறார், மன்னிப்பு. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்களேன்னு. அடுத்து 23:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாயின்னு ரட்சிப்பை பற்றி சொல்கிறாங்க. ஸோ முதல்ல மன்னிப்பு, அதுக்கடுத்து ரட்சிப்பு. மூன்றாவது ஸ்திரீயே இதோ உன் மகன், மகனை பார்த்து மகனே இதோ உன் தாய் என்று அவர் என்ன பண்ணுறாராம், அவங்கள பராமரித்து பராமரிப்பு, அந்த பராமரிப்புவை பற்றி சொல்கிறாரு. 4வது பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:46 ஏலி 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 லாமா சபக் தானி அப்படின்னு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் என்ன பண்ணுறாராம், அங்கலாய்க்கிறாராம். அங்கலாய்ப்பு அந்த 4வது பூ. அப்போது பைபிளே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அந்த சரித்திரத்திலேயே ஒரு இடத்துல கூட தேவனை அவர் பிதானே அட்ரஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் என் தேவனே என் தேவனே அப்படின்னாரு. அப்போது நம்ம எல்லாரும் நினச்சிக்குவோம் தேவன் அவரை கைவிட்டுட்டாருன்னு. இல்லை, அந்த தேவனை மனிதனுடைய லென்ஸ்லேருந்து அவர் பார்த்து அதில் இருக்கிற பிதாவை அவர் கண்டுபிடித்து அதிலிருந்து நம்மளை ஒன்றாக அவர் பிதாவிடத்தில் போய் சேர்த்தார். அதுக்காக தான் அவர் ஒரு இடத்துல மட்டும்தான் அது அந்த அங்கலாய்ப்புன்ற விஷயம் அங்கே நடந்திருக்கு. 5வது வசனம் பார்த்தீங்கன்னா யோவான் 19:28 தாகமாக இருக்கிறேன் அப்படின்றாரு. அது தவிப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பூ. என்ன தாகம் அது அப்படின்னா, இவ்வளோ பண்ண இயேசு கிறிஸ்துவால் அந்த நிமிஷத்தில் அவர் தாகத்தை கேட்டிருக்க கூடாதுன்னு இருக்கலாம் இல்லையா? ஆனால் எல்லாம் ஏன் கேட்டார் அப்படின்னா, அவருடைய நீடை, அவருடைய தவிப்பை, அவருடைய எதிர்பார்ப்பை நமக்கு தெரிவிக்கிறவராக இருக்கார். நான் இவ்வளோ தாகமாக இருக்கேன், அந்த தாகம் உங்களுக்கும் இருக்கணும், அந்த வாஞ்சை உங்களுக்கும் இருக்கணும். அழிந்து போகிறவருக்கு மேலே கிறிஸ்துவோட அன்பை பற்றி நமக்கு சொல்கிறது நம்ம மேலே இருக்கிற கடமையாக இருக்குது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணுன்றதுக்காக தான் அந்த தவிக்கிற அந்த காரியத்தை சொல்லியிருக்கார். 6வது பார்த்தீங்கன்னா யோவான் 19:30 முடிந்தது என்று சொல்கிறாரா. அப்போ முடிந்தது என்று சொல்லும் போது என்ன பண்றாருன்னா, அதை ஃபினிஷ் பண்றாரு. எப்படி ஃபினிஷ் பண்ணியிருப்பாருன்னா, அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ, எதற்காக உலகத்துக்கு வந்தாரோ, எந்த அசைன்மெண்ட்டில் அவரே தன்னை தானே கொடுத்து மனம் உகந்து அந்த காரியத்தில் நிறைவேற்றி முடித்தாரோ அதை முடிந்தது என்று சொல்லி முடிப்பு. சரிங்களா? அந்த முடிக்கிறாரு. அடுத்து 7வது கடைசி வசனம் லூக்கா 23:46 பிதாவே என்னுடைய ஆவி உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமாக சொல்லி அவர் தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்புவிக்கிறாரு. அது பேர் ஒப்புவிப்பு. ஸோ இந்த 7 பூக்கள் இது நம்ம வருஷம் வருஷம் இந்த மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு அப்படின்ற இந்த 7 பூக்களை பற்றி எல்லா வருஷமும் நம்ம கேட்டிருப்போம், ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னொரு இது எதுக்கு இவ்வளோ
வேகமாக சொல்கிறேன்னு கூட உங்கள் மனசில் இவ்வளோ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒவ்வொரு வசனத்தையும் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் தானே பண்ண போகிறாங்க, ஒவ்வொன்றத்தையும் பிரித்து தானே சொல்ல போகிறாங்க, அந்த இல்லை. ஸோ நான் வந்து இன்றைக்கு உங்களுக்கு ஆக்சுவலி சிலுவையில் என்ன முடிந்தது, என்ன நிறைவேற்றி இருக்கிறாரு, இதெல்லாம் வந்துட்டு ஃபிசிக்கலாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, பல விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எடுத்துக்கொள்ளலாம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் நம்ம முதல்ல வாசித்தோம் இல்லைங்களா, 14ஆம் வசனத்திலிருந்து. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. அப்போது சிலுவையில் அவர் ஒரு சில காரியங்களை செஞ்சிட்ருக்கிறாரு. அது என்ன செய்கிறாரு அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு முன் குறிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தின்படியே சில காரியங்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறாரு. ஸோ சமாதானம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவரே நம்முடைய சமாதானக்காரராகி. சமாதானக்காரர்னா என்ன தெரியுமா? சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, பிரிவினையில் இருக்குது, அடிதடி நடக்குது, இந்த பக்கம் இவன் மண்டையை உடைக்கிறான், இவன் இப்படி பேசுகிறான், இவ்வளோ சத்தம் போடுறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கும்போது இவர் என்ன பண்ணுறாராம்? சமாதானக்காரராகி. சமாதானக்காரர் எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்களேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியமான்கள். அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தேவனோட புத்திரர் எனப்படுவார்களாம். இந்த நடுவில் கூட பாருங்களேன், சமாதானம் பண்ண வந்துட்டு சண்டை போட்டவர் 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. நடுவில் இருக்கிறவங்க பகையாக நடுவில் நின்று முழிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் கூட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள். அப்போது என்ன பண்ணுறாராம்? இரு திறத்தாரையும் ஒன்றாக்குகிறாராம். இரு திறத்தார் யார்? அந்த இரு திறத்தார் அவர் எப்படி அதை ஒன்றாக்குனார்? இதுதான் முதல். அப்போது ஒருங்கிணைப்பு. ஒன்றாக்குனாரா? இந்த பூ என்ன பூ? ஒருங்கிணைப்பு. இரு திறத்தாரையும் அவர் என்ன பண்ணுறாரா? ஒன்று. யார் அந்த இரு திறத்தார்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் யூதர்களாக பிறந்த ஆத்தென்டிக்காக அவர்கள் ஜீனில் பிறந்தவங்களையும், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம விசுவாசிக்கும் போது, அப்படி ஒரு விசுவாசத்தில் பிறக்கிற அந்த ரட்சிப்பு இல்லையா, அப்போது அவர் வந்து அவரை நம்ம அங்கீகரிக்கிறோம். அப்படி பிறந்த புறஜாதியாக இருந்தால் நம்மையும் ஒரு காலத்தில் இப்போவும் சரி. ஸோ யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அப்போது எல்லாரையும் இந்த இரு திறத்தாரையும் என்ன பண்ணுறாரா? அவர் அழகாக ஒருங்கிணைக்கிறார், ஒன்றாக இணைக்கிறார். அவர் ஒருங்கிணைப்புன்னு பார்த்தீங்களா? ஸோ முன்னாடி வந்து நீங்கள்லாம் புறஜாதிங்க, நீங்களாம் சபைக்குள்ளலாம் வரக்கூடாது, அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள்லாம் வந்துட்டு இப்படி பெண்களே, நீங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நாட்களை தீட்டு, நீங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது, பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு காரியத்தை அவர் என்ன பண்ணுறாராம்? இரு திறத்தாராக இருக்கிறவங்கள அவர் ஒருங்கிணைக்கிறார். ஆமேன். எவ்வளோ ஒரு அழகான பூ பாருங்களேன். ஒருங்கிணைப்பு, அந்த யூனியனில் கொண்டு வர்றது, அந்த லவ்வில் ஆப்ரேட் பண்ணுறது, அந்த எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் தனக்கே பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தாலும், தான் கைகளும் கரைப்படும் என்று தெரிந்திருந்தாலும் அழகாக அந்த களத்தில் அந்த இடத்துல குதித்து அந்த இடத்துல கஷ்டப்படுறவங்களையும் அந்த களங்கத்தில் இருக்கிறவங்களையும் மீட்டெடுத்து அந்த கைகளில் எப்படிங்க ஒரு விஷயம் அழுக்கு பண்ணாமல் ஒரு இடத்த சுத்தம் பண்ண முடியும்? நீங்கள் தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டை க்ளீன் பண்ணோன்னு இருக்கிறோம், ஒரு ஷெல்ஃபை தட்டுறோம், ஒரு பீரோவை எடுத்து க்ளீன் பண்ணுறோம். அப்போது அந்த இடத்துல ஒரு நம்ம கைகளில் என் கைகள்லாம் டர்ட்டி ஆகிடுங்க, என்னால் க்ளீன்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லாமல் ஏசப்பா என்ன பண்ணாராம்? அந்த இடத்துல ஒரு குழிக்குள்ளே இறங்கி வந்து அந்த படுகுழியிலிருந்து நம்மளை அந்த சேற்றிலிருந்து தூக்குறதுக்கு அவர் வந்து அந்த இரு திறத்தாரை நம்ம பகையாக இருந்த காரியங்களை என்ன பண்ணுறாராம்? அவர் வந்து ஒருங்கிணைக்கிறாராம். அடுத்து பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்ப்பு. இப்போ என்ன பூ? தகர்ப்பு. இந்த நடுசுவராக இருக்குது என்னது? இந்த பிரிவினை, அந்த பகை, நீயா நானான்ற ஒரு வைராக்கியம், ஒரு நான் தான் அந்த ஒரு ஆணவம், அப்படி ஒரு கேஸ்டிசம் வேறு. அதனால தான் அந்த இடத்துல என்ன பண்ணுறாராம்? ஸ்திரீயை பார்த்து அதோ உன் மகன் யோவானை சொல்கிறாரு. அவர் வந்துட்டு யாராக இருந்தார்? ஃபிஷர்மேனாக இருந்தார். எந்த இதில் இருந்தாங்க இவங்க? ஆசாரிய இதில் இருந்து வந்து இவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து கார்பெண்டராக இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல கேஸ்டிசமே உடஞ்சிச்சு பார்த்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் என்னென்னலாம் உடச்சிருக்கிறாரு, நீ இது கூட உடச்சிருக்கிறாரு. நீங்கள் வந்து யோசிக்கலாம், நம்ம இதெல்லாம் விசுவாசிக்கிறோம் நாங்கள்லாம், ஆனாலும் வந்துட்டு இந்த கேஸ்டெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க, புறஜாதியான் அப்படிலாம் பேசக்கூடாது. ஸோ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறப்போ நம்ம எப்படி இருக்கிறோன்னாக்கா எல்லாரும் ஒன்றாய் ஒருங்கிணைத்து அந்த பிரிவினையே என்ன பண்ணுறாரா? அவர் வந்து உடைச்சிருக்கிறார், தகர்த்திருக்கிறார். எப்படிப்பட்ட தகர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஃபார் ஆல் அதை தகர்த்துட்டார்.
இப்போது சிலுவையில் கூட பார்த்தீங்கன்னா அந்த திரைசீலை மேலேருந்து கீழே வர ரெண்டாய் கிழிந்ததுன்னு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், நிறைய மூவிஸில் கூட பார்த்துருப்போம். அந்த திரைசீலை வந்து கீழேருந்து மேலே கிழிஞ்சிருந்ததுன்னா ஒருவேளை மனுஷன் கிழிச்சிருக்கலாம், வேற யாருன்னா இங்கேருந்து இப்படி கிழிச்சு விட்டுருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் மேலேருந்து கீழே கிழிந்ததான். அப்போது தேவனே வந்து என்ன பண்ணியிருக்காராம், அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த கிருபாசனத்தை அண்டைக்குள்ள, அதாவது பிதாவிடத்துல சேருகிற ஸ்லாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான், கிடைச்சிருச்சுன்றதுனால தான். நீ படித்தவன், நீ படிக்காதவன், நீ மேதாவி, உனக்கு பைபிள் தெரியும் தெரியாது, நீ இந்த ஜாதிக்காரன், நீ அது இல்லை, உனக்கு அப்படின்ற எந்த பாகுபாடும் இல்லாமல், நீ ஆண் தானே, நீ பெண் தானே. சிலர் இப்போலாம் வந்துட்டு பெண்களை வந்து அடிமைத்தனத்தில் வச்சுட்டு இருந்த போக இப்போ பெண்கள்லாம் ஆண்களை வந்து அடிமைத்தனத்தில் வைக்கிற மாதிரியும் இருக்குது. இப்படியும் இருக்குது அப்படியும் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நம்ம இருதயத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாரோ அதற்குள்ளே நம்ம வந்து அப்பாவை அறிந்து கொள்ளுகிற விதமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த தகர்ப்பை செய்திருக்கிறார். ஆமென். ஒரு அம்மாவுக்கு வீட்டில் 4 பிள்ளைங்க இருந்ததுன்னா அந்த எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து ஒன்றா வாழணுன்றது தான் ஆசையாக இருக்கும். ஆமாம் தானே? இந்த பிள்ளை நீ சேராத, இது வராதுன்னா அப்படி சில உலகத்தில் இருக்கிறவங்க தாய்மார்களோ தந்தைமார்களோ அப்படி செய்யலாம். ஆனால் நம்மளுடைய பிதா எப்படின்னா எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா சேர்ந்து இணைந்து ஒருங்கிணைந்து இருக்கணுன்றது அவருடைய ஆசையாக இருந்துதான். அதனால தான் வந்துட்டு பகையாக இருந்த அந்த பிரிவினையாகிய நடுசுவரை அவர் தகர்த்து போட்டாராம். அது எதுவே, அது ஒருவேளை நியாயப்பிரமாணமாகவே இருந்தாலும் கூட, அதுதான் அடுத்தது வாசிக்கிறோம், சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. ஆமென். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுறாராம், தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. ஸோ மாம்சத்தில் எப்படி நியாயப்பிரமாணத்தை ஒழிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாம்சத்தில் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கிறதுனா, ஸோ இவர் மாம்சத்தில் தான் என்ன பண்ணுறாராம், போயிட்டு அங்கே கரெக்டாக ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள் அன்றைக்கி ஒவ்வொருத்தரையாக சுகம் கொடுத்துன்னு வருவார். பரிசுத்த ஓய்வு நாள் அன்றைக்கி தான் போயிட்டு கை கழுவாமல் அந்த சீஷர்களை என்ன பண்ணுவாங்களா, அந்த பயிர்களை வந்து எடுத்து சாப்பிடுவாங்களாம். பரிசுத்த ஓய்வு நாள் அன்றைக்கி தான் போய் எவ்வளோ வேணும் நிமிர முடியாத இருந்த அந்த கூனியை வந்து அவர் சுகப்படுத்துவாராம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களே, நீங்கள் இந்த ரெஸ்ட் டே ஓய்வு நாள் அன்றைக்கி ஏன் இதை பண்ணுறீங்க இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம், கரெக்டாக அந்த நாட்களெல்லாம் தான் போயிட்டு என்ன பண்ணாராம், அந்த சுகமளிக்கிற காரியங்களை செய்துறான். ஏன்பா உன்னோட டாங்கி ஒரு நாள் குழியில் இருந்தால் ஓய்வு நாளாக இருந்தால் விட்டுருவியா, நீ போயிட்டு அன்றைக்கி சுகம் கொடுக்க மாட்டியா, அப்படி பார்த்தா இவ்வளோ ஆபிரகாமின் குமார்த்தி தானே அப்படின்னு கேட்குறார். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஒழிக்கிறது தான் என்ன தெரியுமா, அது இனிமேல் இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே கேட்குறோம், இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. அப்போது யோசிச்சு பாருங்கள், பகையாக இருக்கிற அந்த பிரிவினையே தகர்ப்பு. 3வது பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்து, ஒழிப்பு. இந்த 3வது பூ. நம்ம இனிமேல் என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட பூக்களை பற்றி நம்ம வந்துட்டு சிலுவை தியான கூட்டங்களில் நம்ம பேசணும். அதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே சொல்கிறது, சரிங்களா? நம்ம எல்லா 7 வார்த்தைகளை பேசுவது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா யதார்த்தம் தானே. ஒரு வீட்டுக்கு, ஒரு மரண வீட்டுக்கு போகிறோம், துக்க செய்தியை கேட்டுட்டு போகிறோம், மாலை வாங்கிட்டு போகிறோம். அங்கே போகும்போதுட்டு பக்கத்தில் எப்படிங்க இறந்தாருன்னு முதல் கேள்வி கேட்போம். என்னாச்சுங்க, நல்லா தானே இருந்தார். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நேற்று கூட நல்லா தான் பேசினார், இன்றைக்கி தான் இப்படி ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, கடைசியாக என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்பாங்க. ஆமென். அதுதான் கடைசியாக அவர் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். we are not denying that. அது ரொம்ப முக்கியமானது. அதில் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது, இல்லை என்று நாங்கள் சொல்லலை. ஆனால் அது எதற்காக செய்தார், வாட் ஹீ டிட் ஆக்சுவலி இன் த ஸ்பிரிட், எதற்காக செய்தார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எதெல்லாம் அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரா, ஒன்றாக்கி இருக்கிறாரு, தகர்த்து போட்டிருக்கிறாரு, ஒழித்திருக்கிறார். ஒழிப்பு, அதை எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை ஒழித்து போட்டுட்டார். நியாயப்பிரமாணம் அது வந்து ஏன் அதை ஒழித்தார்னா, அது வந்து நம்மளை ஒரு நாளும் பிதா கிட்ட போய் நம்மளை சேர்க்கலை, பயமுறுத்தியே வச்சுது, பாவத்திலே இருக்க வச்சுது, தூரமாக இருந்து அவரை தொழுது கொள்ள தான் வச்சுது. ஆனால் அவர் திரைசீலையை கிழித்து நீ உள்ளவான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஹக் பண்ணுறதுக்கு தடையாக இருந்த நியாயப்பிரமாணத்தை அவருடைய மாம்சத்தினால ஒழித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து.
இரு திறத்தார், அதாவது ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசித்தவர்கள், விசுவாசிக்காதவங்க, அவரை ஏற்றுக்கொண்டவங்க, அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, யூத குலத்துல இஸ்ரவேலாய் பிறந்தவங்க, பெரிய புறஜாதியாய் பிறந்தவங்க, ஆண்டவரா எல்லாரையும் என்ன பண்ணாங்களாம், அவரு என்ன பண்ணாராம், இப்படியாய் இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பு, ஆதி ஆகமத்தில் பார்க்குற சிருஷ்டிப்பு ஒன்று நடந்தது இல்லைங்களா? என்ன எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆதி ஆகமத்தில் நடந்த ஒரு சிருஷ்டிப்பு இருந்தது. 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருக்கிறதுக்கு முன்னாடி 6ஆம் நாள் மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக சிருஷ்டிக்கிறார். இது என்ன சிருஷ்டிப்புனா ஃபிசிக்கலாக சிருஷ்டிக்கிறார். பட் இந்த இடத்துல என்ன சிருஷ்டிக்கிறார் பார்த்தீங்கன்னா, புதிய மனுஷனை சிருஷ்டிக்கிறார். இது ஆவிக்குரிய கிரியேஷன், சிருஷ்டிப்பு. இது ரொம்ப முக்கியமான பூ இல்லைங்களா? ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். எப்படி? அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, அவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசம், அந்த அன்பின் உறுதி நம்மளோட ஹார்ட்டில் இருக்கும்போது என்னன்னா, அவர் நம்ம எப்படி படைத்தார், ஆத்தென்டிக்காக நம்மளை எப்படி படைச்சார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இங்கே சிருஷ்டிக்கப்படுது, ஆவிக்குரிய சிருஷ்டிப்பு. இந்த சிருஷ்டிக்கப்படும் போது எப்படின்னா, சன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய புத்திரராய் நம்மளை சிருஷ்டித்திருக்கார். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான்னா அவன் பழைவுகள் எல்லாம் ஒழிந்து போயின. அவனுடைய அந்த பழைய ஆடமிக் நேச்சர், ஆதாமுடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து போய் இப்போ எப்படி இருக்குதுன்னா, புதிய ஒரு சிருஷ்டியாக அவர் சிருஷ்டிக்கிறார். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய ஜீன் இருக்கும்ல, ஜீன்னா என்னது, மரபணுக்கள் யார்கிட்டேருந்து வந்திருக்கோம், நமக்கு புருஷனால் பிறந்தவர்கள் புருஷனுடைய வித்துனால மனைவி கர்ப்பம் தரித்து பிள்ளை அந்த வித்துனால பிறக்கும் போது அது இப்போ எப்படி இருக்குன்னா, அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ தாத்தா பாட்டி மாதிரியோ அந்த ஜீனில் பிறக்குது. ஸோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறான் அப்படின்னா அந்த மனுஷனுடைய ஜீனே மரபணுவே மாறுகிற ஒரு விஷயம், நியூ கிரியேஷன். அப்போது இந்த நியூ கிரியேஷன்ன்ற ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்களுடைய சுபாவம், மரபணுவில் எப்படி வரும், ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க இல்லையா, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன சுகர் இருக்காமா, உங்கள் அம்மாவுக்கு பிபி இருக்கா, உங்கள் வீட்டில் எதுனா உங்கள் பிளட் லைனில் இந்த வியாதிலாம் இருக்கா, இது எதனா ஒரு டிஸார்டர் உங்களுடைய ஜீனில் வருதா அப்படின்ட்டு எங்கன்னா டாக்டர்ஸ்கிட்ட போனால் கேட்குறது வழக்கம் இல்லைங்களா? எடுத்ததுமே போனால் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் அதை தான் பார்ப்பாங்க, கேட்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா பாருங்கள், இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கிறார் போது, அப்போ புதுசாக ஒன்று நம்ம விசுவாசிக்கும் போது அந்த நியூ பீயிங், நியூ கிரியேஷன் கிரைஸ்டில் ஒன்று நடக்குது. என்னென்னா, அழியாததும் வாடாததும் மாசற்ற வித்தினாலே நம்மளை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். ஆமென். இது பல தடவை நம்மளுடைய செய்திகளில் இந்த வசனம் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்ன சொல்கிறதே இந்த அக்கா திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சொல்கிறத நாங்கள் பல ஆயிரம் தடவை சொன்னாலும் நாங்கள் வருத்தப்படுறதே இல்லை. ஏன்னா இதுதான் ஃபேக்ட், இதுதான் ட்ரூத். என்னைக்கும் முடிந்து போனதையும், அழிந்து போனதையும், ஒழிந்து போனதையும், அந்த மகிமை இழந்தே போனாலும் இருக்கிறதையும் நம்ம இத்தனை ஆயிரம் தடவை பேசுகிறப்போ, நிலைத்து இருக்கிறதும் மாறாதது இருக்கிறதும் அழியாத இருக்கிறதும் எப்பவுமே எவர்லாஸ்டிங்காக இருக்கிற அவருடைய புதிதும் ஜீவனுமான இந்த ஒரு அழகான ஒரு சிருஷ்டிப்பை நம்ம ஏன் பேசுறது இல்லை? 1000 தடவை பேசினாலும் தப்பே இல்லைங்க. திரும்ப திரும்ப நம்ம ஜீவனை பேசுவோம், ஜீவனை மட்டுமே பேசுவோம். அதே நம்ம யோசிப்போம், அதே தியானிப்போம், அதே நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிருஷ்டிப்பானது எப்படி இருக்குன்னா, நம்ம புருஷனோட சித்தத்தில் பிறக்கல, நம்ம தேவனால் பிறந்தவர்கள். அப்படிதான் யோவான் 1:12 போட்டிருக்கு, தேவனால் பிறந்தவர்கள். இவங்க மாம்ச சித்தத்தில் பிறக்கல, இவங்களும் தேவனால் பிறந்தவர்கள். இப்போ தேவனால் பிறந்தது எப்படிலாம் இருக்கும்னா, தேவ ரகமாக இருக்கும். அப்படிதானே? நம்ம தேவனுக்கு பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய குமாரராய் தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழியாத வாடாத மாசற்ற வித்தினாலே நமக்கு விதைக்கப்பட்டு நம்மளுடைய ஜீன் ரீஜெனரேட் ஆகி இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன ஒரு நற்செய்தி பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வித்து நமக்குள்ளே இருக்கும்போது அப்பா நமக்கு கொடுத்த அந்த ரத்தம், அந்த சரீரம், அந்த சிலுவையினால் நமக்கு கிடைக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா, அவருக்கு என்ன இருக்கோ, அவருடைய சரீரத்தில் என்ன ஒரு மேக் இருக்கோ அதே மேக்கில் தான் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அப்போது அவருடைய சரீரத்தில் எப்படி இருக்கும்? வியாதி இருக்காது,
இல்லைங்களா? அவருடைய சரீரத்தில் என்ன மறுபணுக்களில் தேவையில்லாத இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கிற நோய்கள்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது நோய் வந்து சுகமாகி இருக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆரோக்கியமாகவே வாடுகிறது இன்னொரு பக்கம். இதுதான் புது சிருஷ்டி. ஆமென். நம்ம எப்போவுமே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஆசையும் திட்டமும் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. நீ எப்பப்பா சும்மானா டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. டாக்டர்ஸ் முக்கியம், தேவை. அவங்கெல்லாம் டூல்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. எதற்கு? நம்ம கரெக்டாக அந்த விசுவாசம் நமக்குள்ளே வளர்ந்து அந்த வழியில் முழுமையாக நம்மளை மேனிஃபெஸ்ட் ஆகிற வரைக்கும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை வந்து அந்த நேரத்துக்கு உபாதையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நம்ம டாக்டர் மேலேயே முழு விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைக்கவும் கூடாது. அப்போது யாரை நம்ம முன்னாடி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய ஜீவனுக்குள்ளே இருக்கிற அந்த சுகத்தை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். ஸோ என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமான தேவ வசனமாகிய அந்த வித்துனால, அந்த வசனத்தை கேட்கும்போது அந்த வசனம் நம்மளுடைய அந்த வித்து நம்மளுடைய பாடியில் கிரியேட் செய்து ஜீவனை உண்டாகும். ஆமாம், அந்த ஜீவன் வந்து நமக்கு பரிபூர்ணத்துக்கு நேராக வழி நடத்தும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் சிலுவையில் நடந்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்கள். மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம், அதே வசனத்துக்கு போகலாம். எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்போம். ஒருங்கிணைப்பு, தகர்ப்பு, ஒழிப்பு, சிருஷ்டிப்பு. அதுக்கடுத்து சிருஷ்டித்த பிறகு என்ன பண்ணுறாராம்? இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று. பகையை சிலுவையினால் கொன்று. யோசிச்சு பாருங்க. நம்ம நினச்சிருப்போம் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை நம்ம கொன்றோம் என்று. அப்படி தானே? கரெக்டு தான், இல்லைன்னா சொல்ல. இயேசு கிறிஸ்துவை நாம் சிலுவையில் கொன்று போட்டோமா? ஆமாம், நாம் தான் செய்தோம். நம்ம அவரை வந்துட்டு என்னென்னலாம் செய்யணுமோ, நம்மளோட அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்று நிமித்தமும் அவரை மொத்தமாக பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அங்கே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதே சிலுவையை எடுத்து பகையை அவர் கொன்று போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய வெளிப்பாடு பார்த்தீங்களா? அவர் வந்து அப்படி கொன்று போட்டதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அழித்திருக்கிறார். அழிப்பு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பூவை நம்ம தியானிக்கணும். இப்படிப்பட்ட சிலுவை தியான நாட்களில் ஒரு பூவை நம்ம இப்படி தியானிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் அவர் பேசினாரோ அதையும் தியானித்து, அது இல்லாமல் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிற அழகான காரியங்களும் நாம் தியானிக்க வேண்டும். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? சிலுவையினால் பகையை கொன்று. எந்த சிலுவையில் நாம் வந்து அவரை கொன்றோம் என்று நினைத்தோமோ அதே சிலுவையில் அவர் பகையை யார் மேலே வைத்திருந்த பகை? பிதாவின் மேலே நாம் வைத்திருந்த பகை, நாம் நம்ம மேலேயே வைத்திருந்த பகை, நாம் மற்றவர்கள் மேலே வைத்திருந்த பகை, நாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்திருந்த பகை, அப்படிப்பட்ட பகைகளை அவர் சிலுவையில் கொன்று போட்டாராம். எப்போ? சிலுவையில் எல்லாரும் கைவிடப்பட்டு நிர்வாண கோலத்தில் ஒரு தனிமையில் வேதனையில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் அவர் வந்துட்டு வேதனைப்படும் போது அவர் வந்து என்ன செஞ்சுருக்காராம்? இந்த காரியத்தை செய்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி. இரு திறத்தார், நான் சொன்னேன் இல்லையா? இந்த செக்மெண்ட்டில் இருந்தவங்களும் சரி, அந்த செக்மெண்ட்டில் இருந்தவங்களும் சரி, எல்லாரையும் ஒன்றாக இணைத்து தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணுறாரா? ஒப்புரவாக்குறாராம். எப்படி அமைக்கிறாருன்னா, ஒப்புரவாக்குறாருன்னா கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரையும் ஒரே பாடியில் இருக்கிற அவயங்களாய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? ஆர்கனைஸ் பண்ணுறாராம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இப்போ தனித்தனியே எப்படி இருக்கிறோன்னா தேவனுடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிறோம். தனித்தனியாக ஒருத்தவங்க கண், மூக்கு, வாய், லிவர், கிட்னி, ஹார்ட்டு, கை, கால் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம தனித்தனியாகவே ஒருத்தரை பார்க்கும்போது இண்டிவிஜுவலாக அவர் நம்மளோட தேவனுடைய ஆலயமாய் வைத்திருக்கிறதாம். அப்படி தான் என்ன பண்ணுறாராம்? பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார், அமைக்கிறார்.
ஸோ ஒவ்வொருத்தரையும் பாடி ஆஃப் கிரைஸ்டில் நம்ம 5 விதமான ஊழியங்களை பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இவங்க வந்துட்டு டீச்சர்ஸாக இருப்பாங்க, வெளியே சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், டீச்சிங் பண்ணுறவங்க தெரியவே மாட்டாங்க, இது ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்க டீச் பண்ணுவாங்க, வெளியே தெரிய மாட்டாங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருப்பாங்க. அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா மோதிர விரல் இல்லைங்களா, போதகர்கள். அவர்கள் வந்துட்டு சபையை திருமணம் பண்ணியிருப்பாங்க, அதனால இது மறக்க முடியாது. இவர்கள் போதகர்களாக இருப்பாங்க. நடுவில் இருக்கிறவங்க இவாஞ்சலிசம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலாக எல்லா இடத்துக்கும் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து அப்போ அவர்கள் ஆத்துமாக்களை கொண்டு வரவர்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபெட்ஸாக இருப்பாங்க, தீர்க்க தரிசனம் எல்லாம் கை காட்டுவாங்க தெரியுமா, நீ இப்படி நீ இது. அது வந்து டீச்சிங் வந்து சொல்கிறது அதிகமாக இருக்காது, ப்ராஃபஸி சொல்லிட்டு இருப்பாங்க. சபையோடைய எடிஃபிகேஷனுக்கு இந்த ப்ராஃபெட்ஸ் ரொம்ப முக்கியமானவர்கள். அடுத்து இவங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்லர் ஊழியம், எல்லாம் கட்டவர், இவங்க தான் இணைந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போஸ்லிக் ஊழியம். ஸோ இப்படிப்பட்ட பாடி ஆஃப் கிரைஸ்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார். ஒருங்கிணைப்பு, இது ரொம்ப அழகான பூ, சபையில் இருக்கிற ஒருங்கிணைப்பு. எல்லாரும் தனித்தனியே ஒவ்வொரு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் ஒரே பாடியாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள பிரிவினைகள் இல்லை. அது வந்து சின்ன சண்டே கிளாஸ் ஊழியமாக இருந்தாலும் சரி, இல்லைனா பெரிய இவாஞ்சலிசமாக இருந்தாலும் சரி, இல்லை தேசங்களுக்கு சென்று அப்போஸ்லிக் ஊழியங்கள் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சபையை நடத்தி பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்களாம் சரி, இல்லை தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்க எல்லாருமே எதுக்குன்னா அந்த சபை வந்து அழகாக கிறிஸ்துவோடைய சரீர வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல இந்த சபையும் வளர்ந்து மணவாட்டி திருச்சபை அந்த பாடி ஆஃப் கிரைஸ்டோட அழகாக இணைக்கப்படுகிற நேரம் வரைக்கும் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்களாம், உபாதிகளாக இருப்பார்களாம். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அழகா சரீரத்தை தேவனுக்கு முன்பாக அவர் வந்து ஒருங்கிணைக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு விஷயம் நடக்குது. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பு, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறார். இந்த பூ வந்து என்ன பூ, அறிவிப்பு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இந்த பூ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பூ. என்ன அறிவிக்கிறாருன்னா சமாதானத்தை சொல்கிறாரு. நீ பயப்படாத, பிதா கிட்ட நம்மளால் தைரியமாக போய் சேர முடியும். நீ என்னை பார்த்தீங்கன்னா நீ பிதாவை பார்த்துட்ட, நான் எப்படி அன்பாக இருக்கிறேனோ என் பிதாவும் அதே அன்பில் தான் இருக்கிறாரு. அவர் என்னை எப்படி நேசிக்கிறாரோ உன்னையும் அப்படி தான் நேசிக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து என்னை காட்டில் உன்னை தான் அதிகமாக நேசிப்பார். ஏன்னா அவர் உன்னை நேசிக்கிறனால தானே என்னையே கொடுத்துட்டாரு. பிதா வந்து சொந்த குமார் என்றும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததுனால மற்ற இவங்களெல்லாம் அருளாதிருப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பயத்தினால பிதா கிட்ட சேராமல் இருக்காதீங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்லி பிதாவை முழுமையாய் சிலுவையின் மூலியமாய் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாமலும் வந்து தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்திலும் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ ஒரே ஆவி பிதாவிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை சிலுவை நமக்கு கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இப்போ பாருங்க, இதுதான் சரியான விஷயம். ஆகையினால இனி நம்ம எப்படி இல்லையா, அந்நியரும் பரதேசிகளுமா இல்லாமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராக இருந்து, அப்போ தேவனுடைய வீட்டார்னா என்ன அர்த்தம், நம்ம அவருடைய வீட்டில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அவருடைய ஃபாதர்ஸ் ஹவுஸ், அவருடைய வீட்டில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமேன். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம அவருடைய ஆலயமாக இப்போ எப்படி ஜீவனுள்ள கற்கள் யார், இப்போ நம்ம தான் அவருடைய ஆலயமாக கூட்டி ஒவ்வொரு கல்லாய் இணைத்து 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 அழகாக கட்டிக்கிட்டே இருக்கிறாராம். இப்படிப்பட்ட இசைவாய் இணைத்து முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். யூனியனில் இருக்கிறோம், ஃபாதரோட யூனியனில் இருக்கிறோம். அவரோட பிரிக்க முடியாத அந்த ஒரு உயர்தரமான ஒரு உன்னத உறவுக்குள்ள நம்மளை இயேசு கிறிஸ்து கொண்டு போய் இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொரு நாளும் வளரணும். பாருங்கள், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்ன வேலை செய்வோம், என்ன ஜாபுக்கு போவோம், என்ன இதெல்லாம் வந்துட்டு லோக்கலாக நமக்கு கிடைக்கிற வந்து யோசனைகள். அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் பாருங்கள், ராஜ்யத்தின் புத்திரர்கள், அவர்களுடைய கால், அவங்களுடைய பர்பஸ், அவங்களுடைய தீர்மானங்கள், அவர்கள் மேலே இருக்கிற அந்த மேண்டில், அந்த சால்வை, அந்த அழைப்பு, அது அதையே அதிகமாக யோசிக்கும் பொழுது என்ன ஆகும்னா இதெல்லாம் தானாக நடக்கும்.
நீங்கள் உங்களோட நீடுக்காக ப்ரே பண்ணணுன்ற கூட நீட் கூட இருக்காது. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. ஆமாம், அவர்களோட ஞானம் பெரிதாக இருக்கும். அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்துட்டு எந்த காரியத்தை குறித்தும் பயப்படவே மாட்டாங்க, கலங்க மாட்டாங்க. நம்மளுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எல்லாவற்றிலும் நம்ம சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஜெபித்து இந்த செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி. நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிற காரியங்களுக்காக நன்றி. நீர் பேசின காரியங்களுக்காக நன்றி அப்பா. நீர் சொல்லியிருக்கிற இந்த அழகான ஒவ்வொரு பூக்களுக்காக நன்றி ராஜா, ஸ்தோத்திரம். இதில் நாங்கள் வாழ்ந்து சுகித்திருந்து தழைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் எல்லா இடத்துலையும் கர்த்தாவே நாங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருக்கும்படியாய் அன்றே இந்த தோட்டத்தில் பூக்கிற பூக்கள் அநேகருக்கு வாசனையாக இருக்கும்படியாய் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கவர்ந்து இழுக்கிற ஜீவ வாசனை வீசுகிற நற்கந்தங்களாக இருக்கும்படியாய் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Vellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 90437 72105.